ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செம மூவி கொண்டு வந்திருக்கேன். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. வாங்க இப்ப மூவிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்குது. அது ஒரு குழந்தை கிடையாது, 2 குழந்தை கிடையாது, 3 குழந்தை. குழந்தை பிறந்ததுமே அதை கொண்டு வந்து வெளியில ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் உள்ள இருந்து அவன் மனசுக்குள்ள ஓடுறத திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படின்னு அவ சொல்லும் போது அங்கதான் பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் ஆக்சுவலா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. ஆனா அவளுக்கு ஆல்ரெடி இன்னொரு ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆளு கூட தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒரு பிரெக்னெண்டா வேற இருக்கா. இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது, எப்படி அந்த கல்யாணத்துல நீ தப்பிக்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்கு அப்படின்னு அவனுடைய ஆள் காதுல சொல்றான். அடுத்த சீன்ல தான் ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்கான். அதான் ஒரு பொண்ணு காமிச்சாங்கல்ல, அவளோட கல்யாணத்துக்கு ஜஸ்ட் ஒரு கெஸ்டா தான் வந்திருக்கான். இவ வந்து இறங்குனதுமே அவளுக்கு 7 அண்ணனுங்க இருக்காங்க. அந்த 7 அண்ணனுங்களும் அவளை விடாம உனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி அவளை சுத்தி சுத்தி பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப செல்லமான பொண்ணா இருக்கான். எல்லாருமே ஹாப்பியா அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த கல்யாண பொண்ணு வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே இவ செம்ம அழகா இருக்காள, இவ வெளியில பெரிய ஆளாமா, மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்காளாமா அப்படின்னு அவளை பார்த்து எல்லாரும் பெருமையா சொல்ல அந்த கல்யாண பொண்ணுக்கு லைட்டா பொறாமையா இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட போய் நல்லா பழகுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சீன் போட்டுட்டு, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அந்த ரூம் பார்த்ததுமே ஹீரோயினுக்கு டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா அந்த ரூம்ல ஏதோ ஒரு ஊதுபத்தி மாதிரி பத்த வச்சிருக்குது. அதை ஸ்மெல் பண்ணா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. அவங்க இருந்து வெளியில போகணும்னு தான் பாக்குறான். ஆனா அந்த கெட்டவ இருக்கால, இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுட்டு அவளை அங்கேயே படுக்க வச்சிடுறான். அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லால அவளுக்கு மயக்கம் வந்துடுது. ஆக்சுவலா கல்யாண பொண்ணு இருக்க வேண்டிய ரூம் அது, அதனாலதான் வேணும்னே அவளை அங்க கொண்டு வந்து மயக்கம் போட்டு படுக்க வச்சிருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க வரான். ஹீரோ தான் அந்த கல்யாண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. ஹீரோ வந்ததுமே அங்க எல்லாருமே கெத்தா பாக்குறாங்க. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு எல்லாரும் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ வந்ததுமே ஹீரோ உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம் கூட்டிட்டு போய், இதோ இங்கதான் கல்யாண பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை உள்ள விடுறாங்க. அப்ப அந்த வில்லி என்ன பண்றா, ஹீரோயின் போட்டு வந்திருந்த எல்லோ ட்ரெஸ் இவ போட்டுக்கிட்டு, இவ போட்டுட்டு இருந்த அந்த ரெட் கலர் ட்ரெஸ் ஹீரோயினுக்கு போட்டு விட்டுறா. கல்யாண பொண்ணு தான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும் போல. சோ இவ தான் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். அவங்க 2 பேரும் நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்ததால அவளுக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியல. அடுத்த நாள் காலையில அவ தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்துல ஹீரோவை காணோம். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம இங்க படுத்துட்டு இருக்கோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே உள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பிடிச்சி சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோனுடைய அண்ணனுங்க எல்லாம் சேர்ந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்றேன் பாரு, என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் வெளியில போய் கடுப்பாய் சண்டைக்கு போறாங்க. அப்ப ஆல்ரெடி அந்த வில்லி இருக்கல்ல, வில்லியோட அம்மா அங்க ஒரு பெரிய சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, என் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணு இருக்கிற வேண்டிய இடத்துல இவ போய் படுத்துக்கிட்டோம், என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் அங்க கூட்டிட்டு வர அவளை பார்த்ததுமே அவங்க அம்மா இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. நல்லா வந்த உன் கசினோட வெட்டிங்க்கு வந்துட்டு கசினோட புருஷனே உன் புருஷன் ஆக்கிட்டியா அப்படின்னு சண்டை போட, அப்ப அந்த வில்லி இருக்கல்ல அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா நடந்தது நடந்துருச்சு விடுமா, வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல, என்னது நடந்துருச்சு, உனக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை ரெடி பண்ண, இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா பாரு அப்படின்னு ஹீரோயின் மேல பழி போடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் வருது. அப்ப அந்த வில்லி தானே வேணும்னே ஹீரோயினை கொண்டு போய் அந்த ரூம்ல படுக்க வச்சா. அப்ப ஹீரோயின் சொல்றா, இவ தான் வேணும்னே அந்த ரூம் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு ஒன்னு அந்த ரூம் கூட்டிட்டு போறேன், இவ போய் சொல்றா அப்படின்னு அந்த வில்லி சொல்ல எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வராங்க. ஆனா அவளுடைய அண்ணனுங்கள்லாம் அவளை காப்பாத்துறாங்க. அப்ப அந்த வில்லி மறுபடி வேணும்னே பக்கத்துல வந்து, இல்ல இவ பொய் சொல்றா, இவ வேணும்னு தான் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த வில்லிக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருந்தாலும் அந்த லவரை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவன்கிட்ட இவ கொடுத்த லெட்டர் என்னமோ இருந்திருக்குது. அதை வச்சுதான் இவதான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த வில்லி ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கா. அவ பிரெக்னெண்டா இருக்கிறதால தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி வேணும்னே ஹீரோயின் அதுல மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு எல்லா உண்மையுமே ஹீரோயின் வெளியில சொல்லிடுறா. அப்ப அந்த வில்லியோட அம்மாவே வில்லியை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்ல அந்த வில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவளுடைய பாய் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறா. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, இவ்வளவு ஈஸியா அவட மாட்டிக்குவா அப்படின்னு செம்மையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அப்பயும் அந்த வில்லியோட அம்மா ஹீரோயின் கிட்டே தான் சண்டைக்கு போறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்துட்டு வில்லியோட பேரை சொல்லி யார் அது அப்படின்னு கேட்க எல்லாருமே அவளை கை கட்டுறாங்க. நீதானே அது, என் புருஷனை எங்கிட்ட இருந்து நீ திருடிக்க பாக்குறியா அப்படின்னு அவளை செம்மையா அடிக்கிறான். அப்படின்னா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி கல்யாணமாய் ஒரு பொண்டாட்டி இருந்திருக்குது. அவளை போட்டு செம்மையா அடிக்க அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுது போல. அவளுக்கு கால் கிட்ட இருந்து ரத்தம் வருது.
அத பார்த்ததுமே அந்த வில்லி ரொம்பவே அப்செட் ஆயிட்டு அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. ஓடி போய் அவளே செவுத்துல முட்டிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற போலீஸ்ங்க எல்லாம் சேர்ந்து அந்த அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய தாத்தா வராரு. வந்துட்டு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஏதோ ஒரு மிஷனுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இவன் ஒருத்தன் பொண்டாட்டி யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் அந்த மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுங்க அப்படின்னு சொல்ல அந்த சர்டிபிகேட் காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் போட்டோவே ஒட்டி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிட்டாங்க. அத பார்த்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. அப்ப ஹீரோயினுடைய அம்மா சொல்றாங்க, ஆமா அவ வந்து என்கிட்ட என் பொண்ணுடைய போட்டோ கேட்டா, நான் கூட வேற ஏதாச்சும் விஷயத்துக்காக கேட்டிருப்பேன்னு நினைச்சேன், இதுக்காக தான் கேட்டா போல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே கடுப்பா இருக்குது. என்னடா இது நமக்கே தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஏதோ நடந்துருச்சுமா, இனிமே எது பண்ணாலும் அது உன்னோட இஷ்டம் தான். நீ அவன் கூட சேர்ந்து வாழறதா இருந்தாலும் வாழு, இல்லைன்னா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா பிரிஞ்சிடுறதா இருந்தாலும் அது உன்னோட இஷ்டம் தாமா அப்படின்னு சொல்ல அவ சொல்றான், நான் போய் அவரை நேர்ல பாக்குறேன், அவர் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு எல்லாரும் ஓகேன்னு தான் சொல்றாங்க. ஹீரோயினோட வீட்டுல எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. அப்ப ஹீரோவுடைய தாத்தா ஏதோ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து எனக்கு எதுக்கு இவ்வளவு கிஃப்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல மேம், எங்க ஃபேமிலில இருந்து இது உனக்கு நாங்க கொடுக்கணும், இதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவள் அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பாக்குறதுக்கு அங்க இருந்து கிளம்புறான். ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கா. அப்போ ட்ரெயின்ல அவளோட சீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு திருடன் ஓடி வரான். அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு போலீஸுங்க வந்துகிட்டு இருக்காங்க. திருடன் தப்பிச்சு போக ஹீரோயின் வேணும்னே அந்த திருடனை கீழே தள்ளி விட்டுடுறான். அவன் கீழே விழுந்ததுமே அவனை ஈஸியா பிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த திருடனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் போறான். அப்ப அதே ட்ரெயின்ல தான் ஹீரோ உட்கார்ந்துருக்கான். ஹீரோ இருக்கிறத ஹீரோயின் பார்க்கல. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே புருஷன் பொண்டாட்டின்ற விஷயமே தெரியாது. 2 பேருமே அவங்களோட முகத்தை பாத்துக்கல. அப்புறம் ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆப்போசிட்ல ஒரு ஆன்டி ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் சாப்பிடுற சாப்பாடு அந்த குழந்தை உடனே கையில இருந்து வாங்கிக்குது. அந்த குழந்தைக்கு ரொம்ப பசியா இருக்குது போல. அதை பார்த்த ஹீரோயின் பரவாயில்ல சாப்பிடட்டுன்னு சொல்றான். அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா அவகிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஹீரோயின் உடனே அவளுடைய பேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஏதோ ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க அப்ப ஆப்போசிட்ல இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து பேக்குள்ள கைவிட போறான். அப்ப கரெக்டா ஹீரோயினுடைய அந்த பாக்ஸ் பெட்டி மூடிடுது. அது அந்த பையனோட கையில அடிபட்டுது. உடனே அந்த பையனுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வராங்க. சின்ன குழந்தை தானே, கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவா அப்படின்னு சண்டைக்கு வர அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் ஒண்ணு வேணும்னு மூடலையே, நான் கரெக்டா மூடும்போது உங்க பையன் நடுவுல கை விட்டுட்டா அப்படின்னு சொல்ல இருந்தாலும் அந்த லேடி ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயினை கீழே தள்ளி விட ஹீரோயின் கீழே விழ போறா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். என்ன விஷயங்க அப்படின்னு கேட்க அந்த குழந்தையோட அம்மா உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னுட்டு ஹீரோயினோட பேக்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கீழே இறங்குறா. அவளோட ஸ்டாப் வந்துடுச்சு போல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிலிட்டரி கேம்ப் எங்க இருக்குன்னு தேடணும் அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால அந்த திருடன் இங்க இருந்து தப்பிச்சிட்டான் போல. சோ உடனே அந்த திருடனை பிடிக்கணும் அப்படின்னு ஹீரோவும் மத்த ஆர்மி ஆபீசரும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த திருடன் கரெக்டா ஹீரோயினை பாத்துடுறான். ஹீரோயின் தானே அவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான். சோ ஹீரோயினை குத்துறதுக்காக கத்தி எடுத்துட்டு வரான். அப்ப அங்க இருக்கிற இன்னொரு லேடி அங்க பாரு உன்னை யாரோ குத்த வராங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி பாத்துடுறான். ஹீரோயினுக்கு சண்டை போடலாம் தெரியும் போல. அவ சண்டை போடுறான். அப்ப இருந்தாலும் நடுவுல ஹீரோ வந்து அவளை காப்பாத்திடுறான். அப்ப மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அவன் அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோ பக்கத்துல வந்து உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு எதுவும் ஆகலைன்னு ஹீரோயின் சொல்றான். அப்ப ஹீரோனுடைய பேக் கீழே விழ அந்த ஹீரோ எடுத்து கொடுக்கறான். அப்ப அங்க இன்னொரு ஆபீசர் வந்துட்டு நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றோம். ஓ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணதா அப்படின்னுட்டு ஹீரோ அவகிட்ட பேசுறான். அம்மா இங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் இங்க ஆர்மி பேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்க என் ஹஸ்பண்டை தேடி வந்திருக்கேன்னு சொல்றான். ஹஸ்பண்டா, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்க அவர் ஹீரோட பேர் சொல்ல ஹீரோக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. அது நான் தான் ஹீரோ சொல்ல உடனே ஹீரோயினை அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அவளோட பேரை சொல்லிட்டு நான் தான் உங்க பொண்டாட்டி, உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுமே ஹீரோட ஃபேஸ்ல செம்ம ஷாக்கு. என்ன அவன் எப்படி சொல்றான் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க இன்னொரு ஆர்மி ஆபீசர் வந்து முக்கியமான ஒரு வேலையா ஹீரோவை கூப்பிடுறான். இதோ நான் வரேன் அப்படின்னுட்டு இன்னொரு ஆபீசர் கிட்ட சொல்லி ஹீரோயினை கொண்டு போய் அவ தங்க வேண்டிய ரூம்ல டிராப் பண்ண சொல்றான். அவ அந்த ரூமை பாக்குறான். பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு அப்படின்னு அவர் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கு. கமாண்டர் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு அவர் அங்க இருந்து போறாரு. அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. சரி எதுவா இருந்தா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அவர் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில வெந்திரிச்சு வெளியில வரும்போது அங்க ஆர்மில இருக்கவங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்க. அதை பார்த்ததுமே அவளுக்கு அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட் லைட்டா ஞாபகம் வருது. சச்சா என்ன திங்க் பண்ற நீங்க வந்ததே டைவர்ஸ் வாங்குறதுக்காக தானே, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்கல்ல
ஆர்மி ஆபீசர்ஸ் அவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல 2 ஒய்ஃப் ஹீரோயினை பார்த்துட்டு, பாரு அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, சிட்டில இருந்து வந்திருக்கா போல, பார்த்தாலே ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னுட்டு அவளை பார்த்து ரொம்ப நக்கலா பேசுறாங்க. இந்த மாதிரி ஓவரா சீன் போடுற பொண்ணுங்க எல்லாம் வீட்டு வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க, நீ எல்லாம் எப்படி கமாண்டருக்கு பொண்டாட்டியா இருக்க போறியா அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. ஹீரோயின் சும்மா இருப்பாளா, என்னை பத்தி பேசுறது உங்களுக்கு எந்த உரிமை இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப நல்லாவே சண்டை போடுறா. இவ திருப்பி பேசினதுமே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, இவளும் நல்லாதான் சண்டை போடுறா அப்படின்னு அவளுக்கு எப்படி பதில் சொல்ல தெரியாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்க. அங்க இன்னொரு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அங்க இருக்கிற மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல அவளும் ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஓ அப்படின்னா நீதான் அது கமாண்டரோட புது பொண்டாட்டி, டிவோர்ஸ் வாங்க வந்திருக்கியாமே அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்றான். சரிவா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போறான். எதுக்கு டிவோர்ஸ் வாங்க போற அப்படின்னு கேட்க, இது ஃபேமிலியில அரேஞ்ச் பண்ண மேரேஜ், எனக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னது இது, இந்த இடத்துல பெருசா திங்ஸே இல்லையே, மெடிசனே இல்லை அப்படின்னு சொல்ல, இது ஆர்மி ஹாஸ்பிட்டல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றான். நானும் ஒரு டாக்டர் தான், மெடிசன் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அங்க திடீர்னு ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு வராங்க. அவருக்கு செம்மையா அடிபட்டு இருக்குது. அவருக்கு தேவையான பிளட் குரூப் அங்க கிடைக்கல போல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா, நானும் அதே பிளட் குரூப் தான், என்னோட பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட பிளட்டை எடுத்துட்டு அந்த சோல்ஜரை காப்பாத்திடுறாங்க. அந்த கூட இருந்தால அந்த லேடி, அவ தான் உள்ள போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வரா. அப்ப ஹீரோ அங்க வர, ஹீரோ பார்த்ததுமே அந்த லேடி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஆக்சுவலா இவளை லேடின்னு சொல்றதுக்கு பதிலா வில்லின்னு சொல்லலாம். ஏன்னா இவளுக்கும் கமாண்டர் மேல ஒரு கண்ணு. கமாண்டர் வந்ததுமே அவன் கையில தான் அடிபட்டு இருக்குது. என்ன விஷயம், கையில அடிபட்டுருச்சம், கொடுங்க நான் உங்களுக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு பக்கத்துல ஓடி போறான். ஆனா கமாண்டர் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட வந்து, என்னாச்சு, நீங்க ரத்தம் கொடுத்தன்னு கேள்விப்பட்டேனே, ரொம்ப வீக்கா இருப்பவா அப்படின்னு அவளை மடியில தூக்கிட்டு போறான். அதை பார்த்ததுமே இந்த வில்லிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அவளை கொண்டு போய் வீட்டுல படுக்க வச்சுட்டு அவளுக்காக சூப் ரெடி பண்ணி அவளுக்கு ஊட்டி வேற விடுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க வெயிட் பண்ணி நான் வேலை முடிச்சுட்டு வந்து உனக்கு இந்த இடத்துல சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றான், ஒரு நிமிஷம், நான் இங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுக்காகத்தான், நம்ம 2 பேருக்குள்ள வேற எதுவும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். சோ அது வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், எனக்கு இந்த டிவோர்ஸ்ல விருப்பம் கிடையாது, வேணும்னா 3 மாசம் நீ என் கூட தங்கிடு, அதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்குள்ள ஒத்து வரலன்னா நீ டிவோர்ஸ் வாங்கிக்கும், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினுக்கு ஓகேன்னு படுது. சரி நான் 3 மாசம் எங்க இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஒத்துக்கிறான். அது வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் கண்டிஷன் இருக்குது, நம்ம 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும், நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கக்கூடாது, என்ன டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னுட்டு வெளியில போயிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை பாக்குறதுக்கு ஒரு ஆன்டி வரும். அந்த ஆன்டி அங்க இருக்கிற இன்னொரு ஃபேமிலி மெம்பர் போல. அந்த ஆன்டி ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவளுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா முட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ இன்னைக்கு பிளட் டொனேட் பண்ணியாமே, இந்த முட்டையை சாப்பிட கொஞ்சம் உனக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னுட்டு அவகிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கமாண்டரை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன், அவர் ரொம்ப நல்லவர், டிவோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் மனசை மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கமாண்டர் அங்க வந்துடுறாரு. அதான் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அந்த ஆன்டி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயின் தாங்கிக்கிட்டே நிக்க, ஹீரோ உள்ள வரான். அவளுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்பத்தி கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கும், நான் கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணதுமே அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இந்த இடமும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறான். சரி நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு வந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன், என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னுட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஹீரோயின் வெளியில வந்து அங்க வாக்கிங் போறவங்களை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துடுறான். ஹீரோ அவளை கூப்பிட்டு உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உள்ள போய் குளிச்சுட்டு சாப்பிட வரான். அவளுக்காக பிரேக்ஃபாஸ்டும் கூட ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் பாதி சாப்பிட்டுட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சுட்டா, எனக்கு போதும்னு. ஹீரோ அதை எடுத்து சாப்பிடுறான். இங்க மிலிட்டரியில சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவளுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து அவன் கிளம்புறான். ஹீரோயின் அவனை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கிளம்பி வெளியில வரான். ஹீரோ எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னால அதனால ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கான். சாவலே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்ப 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப ஒரு வண்டி வந்து நிக்குது. அந்த வண்டிக்குள்ள அந்த வில்லி உட்கார்ந்து இருக்கான். ஹீரோ கதவை திறக்க போறான். அப்ப வில்லி உள்ள இருந்து ஹீரோ கிட்ட பேச, ஹீரோக்கு மூஞ்ச பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு ஹீரோ சொல்றான்.
அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் அந்த வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க. அத பாக்க பாக்க அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. அடுத்த சீன்ல ஹீரோ அவள மார்க்கெட் கூட்டிட்டு வந்திருக்கான் போல. அங்க நெறைய கிளாத் எல்லாம் இருக்குது. அந்த கிளாத் அவ பாத்துக்கிட்டு இருக்க. "உனக்கு என்ன வேணுமோ சொல்லு வாங்கிக்கோ. நான் வாங்கி தரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றா, "நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறோம்ல. எதுக்கு எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "டிவோர்ஸ் வாங்குறதா இருந்தா என்ன? இப்போதைக்கு நீ என் பொண்டாட்டி தானே. நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றான். அப்புறம் அங்க ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனா அது ரொம்ப விலை அதிகம். உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு அந்த கடைக்கார லேடி கேட்க, உடனே ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. உடனே அவன் வாங்கி அத ஹீரோயினுக்கு போட்டு விட்டுடுறான். ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. நம்ம கேட்காமலே எல்லாம் வாங்கி தரானே அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷமா பார்க்க, ஹீரோ பாக்கெட்குள்ள இருந்து எடுத்து காசு காசா கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப, "அம்மா உங்ககிட்ட என்ன இவ்ளோ காசு இருக்குது?" அப்படின்னு சொல்ல, "ஏன் என் பொண்டாட்டிக்காக நான் இவ்ளோ கூட செலவு பண்ணக்கூடாதா?" அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் சாப்பாட பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, "எனக்கு ஷ்ரிம்ப் பிடிக்கும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ ஷ்ரிம்ப் சமைப்பியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இல்ல எனக்கு சமைக்கலாம் தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "பரவால்ல நானே உனக்கு சமைச்சு தரேன்" அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. அங்க அந்த 2 லேடீஸ் ஹீரோயின பார்த்துட்டு, புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல, அதான் ஒண்ணா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் பிரிஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்ல, அத கேட்ட ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. "உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போங்களேன்" அப்படின்னு ஹீரோ அவங்க 2 பேரையும் திட்ட, அந்த 2 லேடீஸும் கடுப்பாயி போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் கோச்சுக்கிட்டு ஹீரோவோட கைய விட்டுடுறா. அவ பாட்டுக்கு தனியா நடந்து போறா. அப்புறம் ஹீரோயினுக்காக தனியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்றதா சொல்லியிருந்தாலும், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள ஹீரோவுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போய் காமிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்ப ஹீரோயின் சிரிச்சதை பார்த்து ஹீரோவும் சிரிக்கிறான். உடனே அவனோட ஜூனியர்ஸ் எல்லாம், "அப்பா இப்பதான் கமாண்டர் முகத்துல சிரிப்பே வருது" அப்படின்னு அவரை கிண்டல் பண்றாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறான். அவளுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு போல. அப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு அவங்க வீட்டுல பார்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க போல. ஹீரோ சமைக்க போறான்னு சொல்லி அவனை பாக்குறதுக்காக அவனோட சாப்பாடை சாப்பிட அவனோட ஜூனியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா அவங்க மட்டும் வரல. கூடவே ஹீரோயினை எப்பதான் தப்பா பேசிட்டு இருப்பாங்கல்ல 2 ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டிஸும் கூட அந்த வில்லியும் வந்திருக்கான். அப்புறம் ஹீரோயினுக்கு பிடிச்ச ஆன்ட்டியும் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. அப்ப அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. போயும் போய் இவளுக்கு இப்படி ஒரு வீடு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஆமாம் எல்லாம் ஓகே. ஆனா எப்படி இந்த இடத்துல 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னு அந்த 2 லேடிஸும் பேசிக்கிறாங்க. அத போய் அந்த வில்லி கிட்டயே சொல்றாங்க. அவங்க ஒன்னா இல்ல தனித்தனியா தான் இருக்காங்க. டிவோர்ஸ் வேற வாங்க போறாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த வில்லிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ சமைச்சிருக்க அந்த சாப்பாடு அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. "நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. கமாண்டர் இவ்வளவு நல்லா சமைப்பான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு" அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே அந்த லேடி சும்மா இருக்க மாட்டான். சும்மா சும்மா அந்த டைவர்ஸையா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த வில்லி இருக்கால ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஹீரோயினும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவளுக்கு மெடிக்கல் சம்பந்தமா அந்த மெடிக்கல் ஃபீல்டுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க, ஹீரோயின் அவ கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றான். அவ கொஞ்சம் கிரிட்டிக்கலா கொஸ்டின்ஸை மாத்தி கேட்டாலும் அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கரெக்டா சொல்றான். அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவ அந்த ஃபீல்ட்ல சீனியர் இருந்தாலும் இவ கரெக்டா ஆன்சர் பண்றாள் அப்படின்னு கடுப்பாக ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குது. பரவாயில்ல நம்ம பொண்டாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் ஆன்ட்டி ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போறாங்க. "கொஞ்சம் எங்க வாயேன்" அப்படின்னுட்டு ஏதோ அவங்க கிட்ட மெடிக்கல் அட்வைஸ் கேட்கிற மாதிரி ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல அங்க ஒரு அங்கிள் இருக்காரு. அவரும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் அவர்கிட்ட தனியா பேச ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப டேலண்டடாவும் நல்ல பொண்ணா இருக்கா. அவளை டிவோர்ஸ் பண்ணாதன்னு சொல்ல, "எனக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு இஷ்டம் எல்லாம் கிடையாது. அவதான் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்றான். ஆனா இந்த 3 மாசத்துல எப்படியோ மனசு மாறிடும் நான் நம்புறேன்னு" ஹீரோ சொல்றான். அப்புறம் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து ஒன்னா டேபிள்ல உட்காடுறாங்க. எல்லாரும் இப்ப ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ அந்த சீ ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அங்க இருக்கிறது ஒரு ஐலாண்டாமா. சோ அங்க சீ ஃபுட் தான் நிறைய இருக்குமாமா. ஆனா ஹீரோயின் அதிகமா சாப்பிடாதீங்கன்னு சொல்ல, "எதுக்கு கமாண்டர் அதிகமா சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க" அப்படின்னு மத்த லேடிஸ் கேக்குறாங்க. "இல்ல அவருக்கு ஆல்ரெடி கையில அடிபட்டு இருக்குல்ல, சீ ஃபுட் சாப்பிட்டா அந்த காயம் சீக்கிரமா ஆறாது" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த வில்லி சொல்றான், "ஆமா உங்க காயம் இன்னும் ஆறி இருக்காதுல்ல, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், வாங்க நானே உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். என் ஒய்ஃப் இருக்கால அவளே என்ன பாத்துக்குவா அப்படின்னு சொல்ல அவளுக்கு கடுப்பாயிடுது. "எனக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஒரு எமர்ஜென்சி இருக்குது, நான் கிளம்புறேன்" அப்படின்னு கோவமா அங்க இருந்து போயிடும். கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. சரி நாங்களும் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே போக ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் இப்ப தனியா இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவ இப்பயும் மெடிசன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா போல, இன்னும் முடிக்கல போல. ஆனா அவ இப்பதான் குளிச்சுட்டு வந்தா போல. அவளோட முடி ஈரமா இருக்குது. அதை பார்த்த ஹீரோ, "முடி ஈரமா இருக்குது" அப்படின்னு பக்கத்துல இருந்து முடியை தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். "என்ன படிக்கிற? இங்கிலீஷ் மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்ல, "ஆமா இங்கிலீஷ் தானே" சொல்றான். "எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "சரி நீங்க போங்க நானே தலையை தொடச்சுக்கிறேன்" அப்படின்னு அவன் கையில இருந்து டவலை வாங்கிக்கிட்டு அவளையே தொடச்சுக்கிறான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவகிட்ட வரான். எதுக்குன்னா அவன் உடம்புல காயம் பட்டிருக்கல, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக. அவனை பார்த்ததுமே ஹீரோயின் லைட்டா சைட் அடிக்கிறான். அப்புறம் அவனுடைய கட்டை கட்டிட்டு அந்த இடத்துல மருந்து தடவி கட்டை மாத்தி கட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேருக்குள்ள ஒரே ஆக்வர்டான மொமெண்டா போயிட்டு இருக்குது. அப்ப ஹீரோக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஹீரோயினோட கையை பிடிக்க, என்ன பண்றீங்க, நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோயினை பக்கத்துல எடுத்து கிஸ் பண்றான். ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்குது. ஆனா அவன் கிஸ் பண்ணும்போது சும்மாதான் நிக்கிற அவளும். ஹீரோ சொல்றான், நம்ம 2 பேரோட மேரேஜ் ஒரு மிஸ்டேக்ல ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா அது மிஸ்டேக்காவே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்பவாச்சும் மனசு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பக்கத்துல வர. இப்ப வெளியில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வர. அங்க மிலிட்டரி ஆபீசர் அந்த வில்லி இருக்கால, அவளை காணோம்னு சொல்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நாங்க ரூம்ல செக் பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டோம், எங்கேயுமே அவங்கள காணோம், உங்களுக்காக ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுக்க. ஹீரோ அதை படிச்சு பாக்குறான். உடனே அதை கசக்கி கீழே போட்டுட்டு சரி வாங்க அப்படின்னு அவளை தேடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த வில்லி சும்மாவே இருக்க மாட்டாளா அப்படின்னுட்டு அந்த லெட்டர் ஓபன் பண்ணி ஹீரோயின் படிக்கிறான். அதை படிச்சதுமே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. இவளுக்கு என்ன இவ்வளவு திமிரு, என் புருஷனுக்காக என்ன வேணா பண்ணுவாளா அப்படின்னுட்டு கடுப்பாயிட்டு ஹீரோயின் போய் உள்ள தூங்கிடுறான். ஆனா அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல வெளியில ஒரே சத்தம். என்னன்னு போய் பார்த்தா அந்த 2 ஆன்டிஸ் இருப்பாங்கல்ல, ஹீரோயின் கிட்ட சும்மா சும்மா சண்டை போடுவாங்களே, அவங்க 2 பேரும் தான் வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன்னாலதான் அந்த இடத்த விட்டு போனா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இன்னொரு ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேற ஆளே இல்லம்மா, நீ டாக்டர் தானே, நீ வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வரா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்க ஹீரோ ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கான். அந்த வில்லியை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அவளுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குது. கால் எல்லாம் ரொம்ப அடிபட்டு எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்குது. அவ எங்க போய் எதுக்குள்ள விழுந்தான்னு தெரியல. சோ அவளுக்கு காலெல்லாம் ஒரே அடிபட்டு இருக்குது. இப்போதைக்கு அங்க இருக்கிற பெரிய டாக்டர் ஹீரோயின் மட்டும்தான். ஹீரோயின் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்றான். ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு அங்க கொடுக்கறதுக்கு அனஸ்தேஷியா இல்ல போல. சோ மயக்க மருந்து எதுவுமே இல்லாம அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வில்லி வலியில ஆவுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா, நீ சும்மா இருந்தாதான் என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில வரான். அவளுக்கு ஹீரோ மேல செம்ம கடுப்பு. ஏன்னா அவளுக்காக நைட்டோட நைட்டா சொல்லிக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான்ல. அதனால ஹீரோ பக்கத்துல வர, என்கிட்ட நீ எதுவும் பேசாத, உடனே இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண அப்படின்னு கோவமா சொல்றான். தூக்கம் வருது, போய் ஃபர்ஸ்ட் வீட்டுல தூங்குற அப்படின்ட்டு அவ தூங்க வந்துடுறான். தூங்கி முடிச்சு வெளியில வரும்போது அவளுக்காக சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்குது. அப்புறம் ஹீரோயின் வெளியில பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் காஞ்சுகிட்டு இருக்குது. கூட அவளோட பிராவும் காஞ்சுகிட்டு இருக்கு. இதை யாரா காய வச்சு அப்படின்னு அவ எடுக்கும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோ பார்த்ததுமே பிராவை மறைச்சுக்கிறான். நீ எந்திரிச்சிட்டே, உனக்காக நான் சாப்பாடு வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்ல. எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம், எனக்கு எக் நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்ல. அதையும் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு ஹீரோ உள்ள போறான். ஹீரோயின் கையில வச்சிருந்த பிராவை பின்னாடி மறைச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவ கேட்ட சாப்பாடை கொண்டு வந்து அவன் கொடுக்குறான். அப்ப அவனுடைய எக்கையும் சேர்த்து ஹீரோயின்கே கொடுக்க. எதுக்கு நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, எனக்கு நூடுல்ஸ் நிறைய இருக்கு, நீ சாப்பிட்டு முட்டை, உனக்கு தான் தேவை அப்படின்னு கொடுக்க. அவ ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். ஆனா என்னால ஃபுல்லா சாப்பிட முடியலன்னு சொல்ல, அவ பாதி வச்ச சாப்பாடை மீதி ஹீரோவே சாப்பிட்டுடுறான். அவ சாப்பிட்டுட்டு வச்ச தட்டை கூட ஹீரோ தான் தூக்கிட்டு போறான். அப்புறம் அவளுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹீரோயின் அவளோட துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கான். அப்ப அவளோட பிராவை காயப்படும் போது அந்த 2 லேடிஸ் அங்க வராங்க. அந்த பிராவை பார்த்ததுமே, இங்க பாரு, இவ பிரா எல்லாம் வச்சிருக்கா, ரொம்ப கெட்டவன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, இப்படி எல்லாரும் முன்னாடி பிரா எல்லாம் போட்டிருக்கேன், பிரா வெளியில காய வேற போடுற அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை போய் தப்பா தப்பா பேச. ஹீரோயினுக்கு அதை கேட்க சிரிப்பு தான் வருது. பிராவை பத்தி போய் தப்பா பேசுறீங்க, பிரான்றது ஒரு சாதாரண விஷயம், இத போடுறது என்ன தப்பு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்க அந்த வில்லி வந்துடுறான். வந்துட்டு ஹீரோயின் தான் நேத்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா, அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். பரவாயில்ல, இதுக்காக எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. அந்த ஆன்டி இப்பயும் ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோயின் கடுப்பாயிட்டு பலார்னு ஒரு அறை கொடுக்க. ஹீரோ அங்க வந்துடுறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றான். எதுக்கு சும்மா என் பொண்டாட்டிய சண்டை போட்டே இருக்கீங்க அப்படின்னு கடுப்பேத்த. ஹீரோ வந்து ஏப்ரன் கட்டியிருக்கான்ல, அதை பார்த்துட்டு அவங்க கிண்டல் பண்றாங்க. பாரு பொண்டாட்டிக்காக எவ்வளவு வேலை செய்யறான் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் அவங்கள செம்மையா திட்டுறான். ஏன் புருஷன் வீட்டு வேலை செஞ்சா என்ன தப்பா அப்படின்னு கேட்க. அந்த 2 ஆன்டிஸ கடுப்பை அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த வில்லி மட்டும்தான் இருக்கான். வில்லிக்கு அவளை பார்க்க செம்ம கடுப்பாகுது. ஹீரோ அவளுக்காக இவ்வளவு பண்றானே அப்படின்னு கடுப்பாயிட்டு அங்க இருந்து அவளும் கிளம்பிடுறான். அப்புறம் ஹீரோ பக்கத்துல இருந்து, அவங்க கிடக்குறாங்க, அவங்க எல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அப்ப ஹீரோயின் ஹீரோவுடைய ஏப்ரனை பார்த்துட்டு, இந்த ஏப்ரன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு கிண்டலா சொல்றா. அப்ப ஹீரோயினை பக்கத்துல இழுத்து, நான் உனக்காக இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்கலாம், எனக்கு எதுவும் ரிவார்டு கிடையாது அப்படின்னு கேட்கும். ரிவார்டு அப்படின்னு ஹீரோயின் முழிக்கும். அவளை பக்கத்துல இழுத்து கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்கும். உடனே ஹீரோ ஏதோ முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினோட ரூம்ல உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரம் வெளியில வாக் போலாம் அப்படின்னு வெளியில வர. அங்க அந்த 2 ஆன்டிஸ் மறுபடியும் வராங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்தா என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. சும்மா சும்மா அவளை வாய் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க.
பாரு, இவளால தான் நம்ம கமாண்டரோடைய மானமே போகுது. கல்யாணம்ன்ற பேர்ல அவரை ரொம்ப கொடுமை பண்றான், அவரை வீட்டு வேலை எல்லாம் செய்ய வைக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி கடுப்பேத்து ஹீரோயின் கடுப்பாயிட்டு ஹீரோயின் அந்த லேடி கிட்ட சண்டை போடுறான். அந்த லேடி ஹீரோயின் அறைய வர ஹீரோயின் அந்த கையை பிடிச்சிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுடுறான். உடனே அவ ஐயோ என் கால் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த நியூஸ் ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்க்க வரான். இப்ப அந்த லேடியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் அங்கதான் உட்கார்ந்துருக்கா. அந்த லேடி ஹீரோவை பார்த்ததுமே பாரு உன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அந்த லேடியோட புருஷன் அங்க வந்துடுறான். ஆனா அந்த லேடியோட புருஷனும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றான். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ தான் வேணும்னே வம்புக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்ல அந்த லேடிக்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளு, நீதான் பிரச்சனை பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவளோட புருஷன் பல்லார்னு ஒரு அறை விடுறான். ஹீரோயின் ஒத்துக்கிட்டு வா நம்ம போலாம், அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, அவங்க கிடக்குறாங்க அப்படின்னு ஹீரோ அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு, அதிகமா சிரி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக ஷர்ட் இல்லாம வந்திருக்கான். ஆனா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்க்க வந்தான் போல. ஹீரோவை பார்த்ததுமே ஒரே வெக்க வருது. அவன் ட்ரெஸ்ஸிங்காக வந்திருக்கான். அவன் உட்கார வச்சுட்டு ஹீரோயின் மருந்து எடுத்து தடவை போறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து லைட்டா டச் பண்ண, ஆனா ஹீரோ அவளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவளை பக்கத்துல இழுக்க என்னாச்சு உனக்கு கையில வலிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, என் ஒய்ஃபை நினைச்சா எனக்கு ஒரே பெருமையா இருக்கு அப்படின்னு ஹீரோ மறுபடியும் பக்கத்துல கிஸ் பண்ண வர, ஆனா ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து விலகிடுறான். நம்ம 2 பேரும் வெறும் ரூம்மேட்ஸ் தான், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து வெளியில போயிடும். ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அது ஒரு தையல் மிஷின். அதை பார்த்து ஹீரோயினுக்கு பரவாயில்லையே, கூட நிறைய துணி இருக்குது, நமக்கு வேண்டியதை நம்மளே இங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வரும்போது ஹீரோயின் அதுல உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்ததுமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றான் அந்த கிஃப்ட்டுக்காக. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியில போறதா பிளான் பண்றாங்க. கத்து வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் பண்ண ஹீரோயின் தள்ளி விட்டுடுறான். உனக்கு வேற வேலை இல்லை, சும்மா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து போயிடும். எப்பயும் போல ஹீரோயின் அவனை பார்த்து சிரிக்கிறான். அடுத்த நாள் அவங்க 2 பேருமே பீச்சுக்கு போறாங்க. இங்கதான் வரதா பிளான் பண்ணாங்க போல. அங்க நண்டு ஸ்குவிட் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் தண்ணியை மேல அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு நடக்க முடியல போல. ஹீரோவல மேல உப்பு மூட்டை தூக்கிட்டு கூட்டிட்டு போறான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப திடீர்னு வெளியில இருந்து யாரோ கூப்பிடும், ஒரு நிமிஷம் யாரும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயின் வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டுலதான் யாரும் இல்லையே, ஏன்னா அவ ட்ரெஸ் மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். சரி நம்மளே வெளியில போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு துண்டை கட்டிட்டு வெளியில வரான். அப்ப ஹீரோ கரெக்டா வெளியில போனா உள்ள வந்துடுறான். ஹீரோயினை பார்த்ததுமே பக்கத்துல வந்து அவளை இழுத்து கிஸ் பண்றான். என்ன பண்ற நீ அப்படின்னு ஹீரோயின் அவனை தள்ளி விட, சரி விட நான் போய் உனக்கு குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு அவன் சமைக்கிறது கிச்சனுக்கு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இவ எப்பெல்லாம் ஸ்டாப் சொல்றாளோ அப்ப அவன் ஸ்டாப் பண்ணிடுறாள். அடுத்த நாள் ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அங்க வர ஹீரோ பக்கத்துல இருந்து என்ன விஷயம்னு கேக்குறான். அவ ஏதோ பக்கத்து மார்க்கெட்டுக்கு போகணும், வண்டி வேணும் அப்படின்னு கேக்குறான். உனக்கு டிரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க, சின்ன வயசுல இருந்து நான் நல்லா டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவை அந்த வண்டியோட சாவியை கொடுத்து ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த வில்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த வில்லி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கல அந்த இன்னொரு ஆன்டி, அந்த ஆன்டி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றான். ஹீரோயின் தனியா போயிருக்கா மார்க்கெட்டுக்கு. இந்த நேரத்துல அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் ஹீரோக்கு தெரியாது அப்படின்னு வேணும்னே ஐடியா கொடுக்க உடனே அந்த வில்லிக்கு அந்த ஐடியா நல்லதா படுது. ஹீரோயின் எதுக்கு மார்க்கெட் வந்திருக்கானா, அவ புதுசா தையல் மிஷின் வாங்கியிருக்காள், அதுல தைக்கிறதுக்கு நல்ல துணியா வாங்க வந்திருக்கா போல. ஆனா ஹீரோயினை யாரோ பின்னாடி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. அவ தனியா இருக்கும்போது அந்த வில்லன்கள்லாம் வந்து அவகிட்ட வம்பு பண்றாங்க. ஆனா ஹீரோயின் தான் சாதாரண ஆள் கிடையாதுல்ல, அவங்க கிட்ட ரொம்ப நல்லாவே சண்டை போடுறான். அவங்க இவளை அடிக்கிறதுக்கு குச்சியை ஓங்க, அந்த குச்சியை பிடிச்சிட்டு அந்த குச்சியாலே அவங்க எல்லாரையும் செம்மையா அடிக்கிறான். அப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு தாத்தா வராரு. அங்க தாத்தாவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸை வர சொல்லி அவங்க எல்லாருமே பிடிச்சு கொடுத்துடுறான். அப்ப இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு உடனே டவுட் வந்துடுது, யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த ஆளுங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்து அங்க இருந்து அனுப்பிட்டு நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்னுட்டு ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. உடனே ஹீரோயினை பாக்குறதுக்கு அங்க வந்துடுறான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோயின் சொல்றான். அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க ஒரு வயசான தாத்தா இருந்தார்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப அங்க ஒருத்தர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஹீரோயின் அடிக்க சொல்லி யாரு ஆள் அனுப்புனாங்களோ அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்க மேல நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். சாரி என்னால உன் கூட வர முடியல, வந்திருந்தா இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. என்னது அப்படின்னு வெளியில போய் பார்த்தா அந்த லேடி இருக்கால, அதான் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணாலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாலும் அந்த லேடி தான் இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். புருஷன் கழுத்துலயே கத்திய வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். இதோ வந்துட்டா பாரு, எல்லாம் இவளாலதான் அப்படின்னு ஹீரோயினை பார்த்ததுமே
இவளாலதான் என் வாழ்க்கையே போச்சு, என் புருஷனே என்ன நம்ப மாட்டான் அப்படின்னுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன அந்த ஆளுங்களை அனுப்புனது இவதானே, சோ இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல. அப்ப அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்துறதுக்கு பக்கத்துல வரா. ஆனா நடுவுல கரெக்டா ஹீரோ வந்து அவளை காப்பாத்திடுறான். ஹீரோயின் அந்த லேடி கிட்ட சண்டை போட்டு அவளை கீழே தள்ளி விட்டுடுறான். அப்புறம் அங்க போலீஸ் வந்து அந்த வில்லிய பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஹீரோயினை விஷ் பண்றாங்க. பரவாயில்ல, நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல, நல்லா சண்டையும் போடுறீங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த வில்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சிடுறாளே அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறான், ஆமா இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, நான் படிக்கும் போது என்ன நிறைய பேர் புள்ளி பண்ணுவாங்க, சோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் ஃபைட்டிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ மறுபடியும் அவளை நிக்க வச்சுட்டு, இப்ப நான் சொல்றதை கேளு, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்ல, ஆனா இன்னும் 3 மாசம் முடியலையே, 3 மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னுட்டு ஹீரோயின் நகர போறான். ஹீரோயின் பக்கத்துல எடுத்து அவன் நெத்தியில ஒரு கிஸ் பண்ண ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் ஹீரோ காலையில வேலை கிளம்பிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் அவனுக்காக அவளே தச்ச ஒரு ட்ரெஸ் அதை ஹீரோக்கு போட்டு விட்டு, பரவாயில்லையே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட கையை பிடிச்சு ஒரு கிஸ் பண்றான். என் ஒய்ஃப் பரவாயில்ல, ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கிங் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்கிருந்து வெக்கப்பட்டு ஓட போறான். ஹீரோ பக்கத்துல எடுத்து அவளை ஒரு கிஸ் பண்றான். அப்ப நம்ம இத்தனை நாளைக்குதான் வெறும் கிஸ்ஸிங்லயே இருக்கிறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேணாமா அப்படின்னு கிண்டலா கேட்க, அப்ப வெளியில அவளுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குது. ஹீரோயின் ஓடி போய் அதை ஓபன் பண்றான். அதுல ஹீரோயினுடைய இன்னர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து ஹீரோ லைட்டா வெக்கப்படுறான். சரி மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவங்க இருந்து கிளம்பி போறான். அப்ப ஹீரோயின் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு ஹீரோ கேட்கறான். இல்ல ஜஸ்ட் அவங்கள பாக்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அந்த வெளிய பாக்குறதுக்காக. ஹீரோயினை பார்த்ததுமே அந்த வெளிக்கு செம்ம கடுப்பாகுது. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அவ மூஞ்ச திருப்பிக்கிட்டு நல்லாதான் இருக்க அப்படின்னு சொல்றான். உனக்காக நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு என்னமோ எடுத்து கொடுக்குறான். இது உன்னோட முகத்துக்காக, ஹாஸ்பிட்டல் இருந்து உன் முகம் ரொம்ப காஞ்சி போச்சுல அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு, இந்த அவனுக்காக நான் பிராவும் கொண்டு வந்திருக்கேன், இந்த பிரா எடுத்து கொடுக்க, அதை பார்த்ததுமே அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க போல இந்த பிரச்சனை எல்லாம் இவதான் பண்றான்னு, வேணும்னே அவளை கடுப்பேத்ததான் இங்க வந்திருக்கா போல. உனக்காக நான் கொண்டு வந்த கிஃப்ட் இதை போய் வேணான்னு சொல்றீ அப்படின்னு வேணும்னே அதெல்லாம் அங்க வச்சுட்டு ஹீரோயின் கிளம்பி வரான். அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பா இருக்குது. ஹீரோயின் இதெல்லாம் வேணும்னு தான் பண்றான்னு அவளுக்கும் புரியுது. அப்புறம் ஹீரோயின் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டியை பாக்குறான். அப்ப ஹீரோயினை மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுல. அப்ப ஹீரோயினை ஒரு தாத்தா வந்து காப்பாத்தினார்ல, அவரோட நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதை ஹாப்பியா பாத்துக்கிட்டா இருக்கான். அப்ப ஒரு வில்லி இருப்பால, 2 ஆன்டிஸ் இருப்பாங்களே, அதுல ஒருத்தி தான் அந்த போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த இன்னொரு வில்லி ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, உன்னை எப்படி நான் சந்தோஷமா இருக்க விடுறேன்னு பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு வந்து கதவை சதிட்டு உள்ள போறான். அப்ப யாரோ அவளை பார்க்க வராங்க. யார் அது அப்படின்னு ஹீரோயின் பார்க்க போக அங்க ஒருத்தர் அங்கிள் வந்திருக்காரு. அவரு ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவர் போல. அந்த அங்கிள் இவ மேனேஜர்னு கூப்பிடுறான். வாங்க வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் அந்த அங்கிள் கிட்ட உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அந்த அங்கிள் அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே, கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிடுவேன்னு பார்த்தா நீ இங்கதான் தங்கியிருக்கே அப்படின்னு சந்தோஷமா பேசுறாரு. அப்புறம் ஹீரோயின் அவ ரிசர்ச் பண்ணிருக்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்காட்டும். அதை பார்த்து அங்கிள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப அங்கிள் அங்க என்ன விஷயமா வந்திருக்காரு அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்றாரு. இப்ப இவங்க இருக்கிறது வந்து ஆர்மி பேஸ் தானே, ஆனா இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வெளியில யாருக்கோ தெரியுது, யாரோ இங்க உள்ள இருந்தே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லீக் பண்றாங்க, அது யாருன்னு சொல்லி நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னுட்டு ஹீரோயினுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு வேலையும் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீங்க ஒன்னும் கொல்லப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கூட இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுக்குறாரு. அந்த பேப்பர்ஸ்ல சயின்டிபிக் பிரா பண்றதுக்கான டிசைன் இருக்குது, இது பொண்ணுங்களுடைய ஹெல்த்துக்காக பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீ அங்க ரிசர்ச் பண்ற மாதிரி அங்க போ அப்படின்னுட்டு அவளை சொல்லி அனுப்புறாரு. இதெல்லாம் அந்த லேடி வெளியில இருந்து பாத்துட்டு போய் வில்லி கிட்ட சொல்றான். அந்த ஹீரோயின் இருக்கால, அவ யாரு கூடயோ தப்பான உறவு வச்சிருக்கா, நான் இப்பதான் பார்த்தேன், யாரோ ஒரு அங்கிள் வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற உண்மையாவா அப்படின்னு அந்த வில்லி கேட்க, ஆமா நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல அந்த வில்லிக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. ஒரு வழியா இவ மாட்டிக்கிட்டான், நல்லா வேணும் அப்படின்னு அவ சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது, ஹீரோயினை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. சோ இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறான். அப்ப ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்கா. ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணதான் வந்திருக்கான் போல. ஆனா ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப வெளியில ஒரே சத்தம், என்னன்னு போய் பார்த்தா அந்த லேடியும் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஹீரோயின் மேல பழி போடுறாங்க. ஆர்மில இருந்துகிட்டு இந்த மாதிரி தப்பான வேலை செய்யறவனு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு ஹீரோயினை திட்டம். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அவளும் திருப்பி சண்டை போடுறான். இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்க, நான் என் கண்ணால பார்த்தேன், என் கண்ணு தான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க இருக்கிற இன்னொரு ஆன்டி, சும்மா அவங்க பேசிட்டு தானே இருந்தாங்க, அதுல எப்படி அவ தப்பானவ அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த லேடி கடுப்பாயிட அவ ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான். ஹீரோயின் அவ அடிக்க வர அதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த லேடியை அடிச்சிடுறான். அப்ப அங்க ஆர்மியோட பெரிய
பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அவர் நடந்த விஷயத்த சொல்ல, ஆனா அவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கமாண்டரோட ஒய்ஃப் அந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டான், அவர் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்ல, அந்த லேடியோட புருஷனும் அவளை நம்ப மாட்டான், ஹீரோயினை தான் நம்புறான். அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படின்னா இங்க வந்துட்டு போனாரு அவர் யாரு அப்படின்னு வேணும்னே சண்டை போட, அப்ப அங்க இருக்கிற இன்னொரு ஒரு ஆபீசர் பெரிய ஆபீசர்கிட்ட போய் ஒரு லெட்டர் காட்டுறாரு. அதை ஓபன் பண்ணி படிக்க அதுல ஹீரோயின் ஏதோ பிராவை பத்தி ரிசர்ச் பண்றா அப்படின்னு போட்டிருக்குது. ஹீரோயின் அவகிட்ட இருந்த பேப்பர் எடுத்து காட்டு, இதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிரான்றது சயின்டிபிக்கா உமனோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற மத்த லேடிஸும் ஒத்துக்குறாங்க. ஆனா அந்த சண்டை போடுறால அவளுக்கு தான் செம்ம கடுப்பாகுது. இவ சொல்றத நம்பாதீங்க, இவ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் செம்ம கடுப்பாயிடுறாரு. இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா அப்படின்னுட்டு அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த வில்லியும் பாத்துக்கிட்டுதான் இருக்கான். அவளுக்கு செம கடுப்பாகுது. அவள் அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள தூக்கிட்டு வரான். பக்கத்துல அவளை கிஸ் பண்ண வர, எப்ப சான்ஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு ஹீரோயினும் அவனை கிண்டல் பண்ணிட்டு, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் சந்தோஷப்படுறான். சரி நான் உனக்காக போய் குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோ குக் பண்ண கிச்சனுக்கு போறான். அப்ப ஹீரோயின் அடுத்து என்ன வேலை பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு முக்கியமான ஒரு வேலை கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப வெளியில அந்த வில்லி வந்து கூப்பிடுறான். ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்துட்டு அந்த வில்லியோட ஃபேஸ பார்த்ததுமே அவ கடுப்பாயிடுறான். அவ பாட்டுக்கு உள்ள வந்துடுறான். ஹீரோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்ல உனக்கு கையில அடிபட்டு இருந்துச்சுல்ல, அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, மருந்து போடலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ அவளை உள்ளேயே விட மாட்டான். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு வர, என் பொண்டாட்டி தான் இருக்கால, அவளும் டாக்டர் தான், அவளே பாத்துக்குவான்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுக்கு என் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு ஹீரோ அவளை நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்ல நான் எப்ப இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தனோ அப்ப இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் உங்களை ஒரு கொலிகா தான் பார்த்தேன், அந்த மாதிரி எனக்கு உங்ககிட்ட எந்த ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோ பக்கத்துல வர, ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. அப்புறம் ஹீரோ பக்கத்துல ஹீரோயினை கிஸ் பண்ண வர, வெளியில இருந்து யாரோ ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து ஒரு முக்கியமான மிஷன், நீங்க சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே கவலையாயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா ஜாயின் பண்ண வந்திருக்கான். அவளுக்கு எங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கிற ஆளு சொல்லி அனுப்புறாரு. அங்க போய் பார்த்தா அந்த வில்லி இருக்கால, அவதான் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட் போல. அவ வேணும்னே ஹீரோயினுக்கு ஒரு உடஞ்சு போன டேபிளை கொடுத்து, இங்கதான் நீ வேலை செய்யணும், இதோ இங்க கலைஞ்சு கிடக்குது பாரு, இதெல்லாம் நீ தான் கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கொஞ்ச நேரத்துல அந்த டேபிளை கிளீன் பண்ணிட்டு அந்த டேபிளை சரி பண்ணி அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிடுறான். அப்புறம் அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறான். அப்புறம் பேசிக்கிட்டே வெளியில வர, அங்க ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்குது. என்ன ரூம் இது அப்படின்னு கேட்க, இங்க மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனா அங்க கெட்டு போன மிஷின்ஸ் தான் இருக்குது, ஆனா அது ரொம்ப புதுசு, என்னன்னு தெரியல, வில்லி இருக்கல அவதான் அதெல்லாம் கெட்டு போன மிஷின் அப்படின்னு சொல்லி இருக்கான். ஹீரோயினுக்கு உடனே டவுட் வருது, நல்லா இருக்கிற மிஷின் எதுக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்கான், நான் அதை போய் பார்க்கணுமே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சரி லஞ்ச் முடிச்சு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். அப்ப லஞ்ச்ல ஹீரோயின் பாக்குறதுக்கு ஹீரோ வந்திருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, இந்த ஒயிட் ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவளை பக்கத்துல ஹக் பண்ண வர, என்ன பண்ற எல்லாரும் பாக்குறாங்க பாருன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் ஹீரோ கவலைப்படுற மாதிரி இல்ல, பக்கத்துல இருந்து அவளை ஹக் பண்ணிட்டு நெத்தியில ஒரு கிஸ்ஸும் பண்றான். இதெல்லாம் மேல இருந்து அந்த வில்லி பாத்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு அந்த ரூம்குள்ள போய் அங்க இருக்கிற மெஷின்ஸை பாத்துக்கிட்டு இருக்கான். அதை ஓபன் பண்ணும்போதே வில்லி அதை ஓபன் பண்ண விட மாட்டான். எதுக்கு இதை பார்க்கவே விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் தான் சொல்றேன் அது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, கெட்டு போச்சா, பரவாயில்ல நான் பாக்குறேன், நான் என்னால அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, என்னாலே பண்ண முடியல, நீ ஒரு சாதாரண இன்டர்ன் உன்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். நான் தான் சொல்றேன் என்னால பண்ண முடியும் அப்படின்னு அவ அதை ஓபன் பண்றான். பார்த்தா அதுல ஒரு ஒயர் தான் கட்டா இருக்குது. அந்த ஒயரை ஜாயின் பண்ணிட்டு ஆன் பண்ண அது ஆன் ஆயிடுது. உடனே அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது, என்னடா இவ வேணும்னே பண்றாளா அப்படின்னு. ஆக்சுவலா வில்லி தான் வேணும்னே அதை எங்க மறைச்சு வச்சிருக்கா, என்ன விஷயம்னு தெரியல. அப்ப அந்த பெரிய டாக்டர் அங்க வந்துட்டு இது சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்க, ஆமா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த வில்லி வேற வழி இல்லாம சாரி அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் பெரிய டாக்டர் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்புறம் அடுத்த சென்ல ஹீரோயின் அங்க டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க நர்ஸ் வந்துட்டு இப்ப இந்த மிஷின் என்ன பண்றது, நான் லேபுக்கு அனுப்பிடுவா அப்படின்னு கேட்க, ஒன்னும் அவசரம் இல்ல, அதுல ஜஸ்ட் கனெக்ஷன் பிரச்சனை தான் அப்படின்னுட்டு அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா நீ பொருளையை கிளப்பிட்டு இருக்காத அப்படின்னு அந்த வில்லி சொல்றான். நான் ஒன்னும் பொருளை கிளப்பலையே, உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அங்க திடீர்னு வெளியில சத்தம் கேக்குது. போய் பார்த்தா அங்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காரு. உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு போறான். அப்ப வில்லி வந்துட்டு அந்த பேஷண்ட்டை பாக்குறான். அவ்வளவுதான், இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமே அவரை காப்பாத்துறது கஷ்டம், சோ அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படியே விட்டுடலாம் அசால்ட்டா சொல்றீங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் இல்ல, அப்படி அசால்ட்டா விட முடியாது, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ ஒரு சாதாரண இன்டர்ன் என்னை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு வில்லி கேக்குறான். நான் சொல்றேன்ல என்னால அவரை காப்பாத்த முடியும் அப்படின்னு ஹீரோயின் சேலஞ்ச் பண்றான். அப்புறம் பெரிய டாக்டரும் சரி உன்னால முடிஞ்சா பண்ணு அப்படின்னு சொல்லிட ஹீரோயின் அந்த ஆளை உள்ள கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரண்ட்டும் போயிடுது. அங்க இருக்கிற சின்ன டார்ச் லைட் வச்சு எப்படியும் ஆப்ரேஷன் பண்ணி ஹீரோயின் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறான். வெளியில அந்த வில்லி இருக்கால, அவ ஆர்மி ஆபீசர் கிட்ட சொல்ற பேச்ச அவ கேட்கவே மாட்டான். முடியாத விஷயத்த என்னால முடியும்ட்டு உள்ள போய் சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் வெளியில வரா. என்ன அந்த ஆள் செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்க, எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமேன்னு வில்லி சொல்றான். ஆனா ஹீரோயின் இல்ல, நான் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன், அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த வில்லிக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. பெரிய டாக்டர் உள்ள போய் பார்த்துட்டு, ஆமா அவர் நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பாராட்டுறாங்க. பார்க்க அந்த வில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப ஹீரோயினுக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிடுறாங்க. அதே நேரம் ஹீரோ இங்க ஒரு முக்கியமான மிஷன்ல வெளியில வந்திருக்கால, அந்த மிஷன்ல அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு முக்கியமான ஆளை பிடிக்க போறாங்க போல. அதுல ஹீரோக்கு ரொம்பவே அடிபட்டுருச்சு போல. இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவ டேபிள்ல படுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நர்ஸ் வந்து அவளை எழுப்புறாங்க. வந்துட்டு ஹீரோயின் மேல வேணும்னே பழி போடுறான். அவ சொன்ன பேச்ச கேட்காம ஹீரோயின் அந்த ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ணால, அது மெடிக்கல் கோடோட வயலேஷன், நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவ சொல்ல, பண்ணு, நானும் உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்கேன், வேணும்னே மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணல, ஆல்ரெடி உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதாமா, அது கூட இதுவும் சேர்ந்தா உனக்கு வேலையே போறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னுட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்க இருந்து போக அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அங்க எல்லாரும் ஒரே ஆச்சரியமா ஓடி போய் பாக்குறாங்க. என்னன்னா ஹீரோக்கு அடிபட்டு இருக்குது. ஹீரோவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடனே வில்லி ஹீரோயின் 2 பேருமே அங்க ஓடி போறாங்க. ஹீரோ வில்லியை பார்க்க மாட்டான். ஹீரோயின் கிட்ட தான் பேச ட்ரை பண்றான். ஆனா அவனால அதுக்கு மேல பேச முடியல. அவனோட கை கீழே விழுந்துடுது. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறான். உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த வில்லி ஹீரோயினை தொட விட மாட்டான். நவரு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கோத்துல பலார்னு ஒரு அறை கொடுத்துடுறான். அதுக்கு மேல அந்த வில்லி எதுவும் பண்ணாம அமைதியா இருந்துடும். ஹீரோவை சீக்கிரமா உள்ள ஆப்ரேஷன் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் ஏதோ ஆப்ரேஷன் பண்றா. நல்லபடியா கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த சர்ஜரி சக்சஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோயின் போய் அந்த ஆர்மி ஆபீசர்கிட்ட ஏதோ ஒரு குட்டி மிஷின் மாதிரி இருக்கு, அதை கொடுக்குறான். கையில இருந்துச்சாமா ஏதோ முக்கியமான எக்யூப்மெண்ட் போல. அதை கொடுத்துடம் அவரும் சரி அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல இங்க ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு அழுதுகிட்ட இருக்கான். அவ இன்னும் கோமாலதான் இருக்கான் போல, எந்திரிக்கல போல. ஹீரோயின் தான் பக்கத்துல உட்காந்து ஹீரோவை தொடச்செல்லாம் விட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு நர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வெளியில வரான். அப்ப அந்த வில்லி அங்க வந்துட்டு, என்ன நீ ஹீரோவை உள்ள லாக் பண்ணி வச்சிருக்க, யாரையுமே உள்ள அனுப்ப மாட்டியாமே, நான் வந்து அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட், நான் போய் பார்க்கணும் அப்படின்னு அவன் சண்டை போட, அப்ப ஹீரோயின் அவன் கையில ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறான். என்னது அப்படின்னு அந்த வில்லி ஓபன் பண்ணி பார்க்க அதுல எழுதி இருக்குது, ஹீரோ இங்க இருக்கிறது வந்து ஆர்மி பேஸ் தானே, அது ஹீரோக்கு இப்ப அடிபட்டிருக்கிறது கூட ஒரு டாப் சீக்ரெட்ல தான் வருமாமாம். சோ அது எதுவுமே வெளியில லீக் பண்ணக்கூடாது. ஆனா உனக்கு தான் அது சின்ன விஷயம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப அங்க 2-3 போலீஸ் ஆபீசர் வராங்க. அப்படின்னு வில்லி கேட்க, அங்க கொஞ்ச நாளா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்ததாகவும் யாரோ இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில லீக் பண்றதாகவும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சதுல அதெல்லாம் பண்றது வில்லி தான் அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோயின் தான். சோ அந்த போலீஸ்ங்க 2 பேரும் சேர்ந்து அவளை பிடிச்சிட்டு போக அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. அவ ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவ எந்திரிக்கும் போது பக்கத்துல நர்ஸ் இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, நீங்க 3 months பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்ப இன்னொரு நர்ஸ் ஓடி வந்து ஹீரோ எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவ ஓடி போயிட்டு ஹீரோவை பாக்குறான். ஹீரோவை பார்த்ததுமே, இப்போ நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னுட்டு கேட்க, ஹீரோ அவன் நல்லா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்து அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கு. ஹீரோயினை ஸ்மெல் பண்ணிட்டு உன் மேல நல்லா ஸ்மெல் வருதுன்னு சொல்ல ஹீரோயின் சும்மா விளையாட்டுக்கான லைட்டா அடிக்கும். ஐயோ எனக்கு வலிக்குது அவனு கத்துறான். அடுத்த நாள் ஹீரோயின் அதே மாதிரி வந்து ஹீரோவை நல்லா பாத்துக்கிறான். நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்க, எங்க வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை என்ன சாப்பிடவே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. என்ன சொல்ற நீ உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. 2 பேரும் ஹாப்பியா கிஸ் பண்ண வராங்க. அப்ப ஆர்மி ஆபீசர் அங்க வர, அவர் வேற யாரோ ரூம் அப்படின்ட்டு வெளியில போக போறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரை பார்த்துட்டு, உண்மையாலுமே நீங்க 2 பேர் தானே, நான் வேற யாரோ நினைச்சிட்டேன், பரவாயில்ல இப்பயாச்சும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களே, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு டிவோர்ஸ் பண்ற முடிவையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 2 பேரும் ஒன்னா மீன் பிடிக்க போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்துட்டோம். சோ இங்கேயே மூவி முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.